ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு, தேங்காய்பால் ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி முறுக்கு மாவு வந்துட்டு நம்ம ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு நல்லா முறமுறணும், நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. எவ்வளோ பச்சரிசி எடுக்கணும், எவ்வளோ உளுந்து எடுக்கணும், உளுந்து எந்த பக்குவத்தில் வறுக்கணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசியை வந்து மரத்தில் கொட்டி நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பச்சரிசியை அலசி காய வச்சு அதுக்கப்புறமா முறுக்கு மாவு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரிசியை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு உளுந்த பக்குவமாக வறுத்து பச்சரிசியோடு கலந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அலசி காய வைக்கிறது வந்து பெரிய வேலையாயிடும். வெயில் காலமாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஒரு வேளை மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அரிசி ஒழுங்காக காயாமல் கொள்ளாமல் நம்மளுக்கு முறுக்கு வந்து நமத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அரிசியை வந்து அலசி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புடச்சிட்டு அதில் வேஸ்ட் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து அரிசியை ஃபுல்லாக நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2.5 கிலோ அளவுக்கு முறுக்கு மாவு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 6 காப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 காப்படி பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1 காப்படி அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. 4க்கு 1 அந்த கணக்கில் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 6 காப்படி எடுத்துருக்கிறதுனால 1.5 காப்படி அளவு உளுந்து எடுத்துக்க போகிறேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே தெரியும். ரேஷனில் இது மாதிரிக்க நல்ல பச்சரிசி போடுறப்பவே முறுக்குக்கு அதிரசம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எப்போவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து 1.5 காப்படி உளுந்தை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு உளுந்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேசாக விட்டால் கூட உளுந்தோட கலர் வந்து மாறிடும். கைவிடாமல் நம்ம வறுத்து கொடுக்கணும். உளுந்து வந்து வாயில் போட்டு மென்று பார்க்கும்போது சவு சவுன்னு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் உளுந்து செவக்க வறுத்துடக்கூடாது, முறுக்கு கலர் மாறிடும். மீடியமாக இருக்கணும். உளுந்தை வந்து வாயில் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கணும். உளுந்தை நம்ம வறுத்துட்ருக்கும் போதே அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து 2 உளுந்தை எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாயில் போட்டு மென்று பார்க்கும்போதே அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை சூடாக இருக்கும்போது இந்த உளுந்தை வந்து நம்ம தனியாக கொட்டி ஆற விடாமல் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சரிசியில் சூடாக இருக்கிற உளுந்தை வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ வந்து அரிசியும் வந்து நல்லா சூடாகிறதுனால இந்த மாவு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்த அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஃபேனுக்கு அடியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த உளுந்தோட ஹீட் வந்து அரிசியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறுனதும் இது ஒரு டப்பாலையோ இல்லைன்னா ஒரு சில்வர் கண்டெய்னர்லையோ போட்டு மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவை அரைச்ச உடனேயே மாவை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கு மாவை வந்து சூடாக வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கோட கலர் வந்து மாறிடும். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சலித்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு மாவுலேருந்து 2 பவுல் அளவுக்கு முறுக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவைப்பட்ட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விடலாம். முறுக்கு மாவு செய்கிறப்ப கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லைன்னா டால்டா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா டால்டா கிடைச்சாலும் நீங்கள் டால்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவோடு நல்லா ஈவனாக வர மாதிரிக்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவில் பட்டர் எண்ணெய் சேர்த்து இது மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாதாரண கோல்டு வாட்டர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி
கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து இன்றைக்கி இந்த மாவை வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால முறுக்கோட டேஸ்ட்டோ இல்லை கெட்டு போகுமோ அப்படின்ற பயம்லாம் வேணாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கும் தேங்காய் பால் ஊற்றி பிசைகிறதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இடையில் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். முறுக்கு சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போமோ அந்த மாதிரிக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் சூடான எண்ணெயை ஊற்றின உடனே மாவு வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். மாவு பாருங்கள், நம்ம கையில் எடுத்து பிசையும் போது கையிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இது மாதிரிக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரிக்கு இது மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவை முறுக்கு கட்டையில் இது மாதிரிக்கு உள்ளே வச்சுட்டு நம்ம எண்ணெய் சட்டிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் பிழிய ஆரம்பிச்சிடலாம். மாவு முறுக்கு கட்டை ஃபுல்லாகிற மாதிரிக்க வைக்காதீங்க, புளியறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக முறுக்கு கட்டையை எண்ணெய் சட்டிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நான் பிழிய ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு புளிகிற முறுக்கை எப்போவும் வந்துட்டு சாமிக்கு தான் வைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு புளிகிற முறுக்கை வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் முறுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எண்ணெய் சட்டிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக முறுக்கு கட்டையை கொண்டு போய் பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நீளமான கரண்டியை குப்புரை இது மாதிரிக்க திருப்பி போட்டுட்டு அதில் முறுக்கு மாவை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு கரண்டியை எடுத்துகிட்டு போய் எண்ணெய் சட்டியில் அப்படியே திருப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான வேலை. நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நம்ம கரண்டிலேயே பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துடலாம். பெரிய சைஸ் முறுக்காக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எண்ணெய் சட்டியில் தான் கொண்டு போய் பிழிஞ்சு விடணும். இந்த சைஸ் போதும் அப்படின்றப்ப நம்ம வந்து கரண்டியில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கை நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து எப்போ எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ போட்ட முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸாக பொரிஞ்சிட்ருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். கலர் வந்து மாறவே மாறலை. ஏன்னா வந்துட்டு நம்ம உளுந்து வந்து பக்குவமாக வறுத்துருக்கோம். இதே மாதிரிக்கு நம்ம முறுக்கு மாவை வந்து கரண்டியில் பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு முறுக்கு நம்ம வெளியில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம உளுந்த பக்குவமாக வறுத்த முறையில் முறுக்கு வந்து கலர் மாறாமல் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பால் ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை பணியாரம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் ரவை, நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம ரவை எடுத்தோமோ அதில் 3/4 கப் அளவு சர்க்கரையும் 2 ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடர் வந்து தனியாக இருக்கட்டும். இது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முடி தேங்காய் சில்லை இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ரெண்டையுமே பிழிஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ரவை அப்பம் வந்துட்டு நம்ம வெறும் தண்ணி விட்டு ரவையை ஊற வச்சு செய்யலாம். தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சு செய்யலாம். தேங்காய் பால் எந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னா ரவை இருக்கிற அளவுக்கு தான் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். அதாவது ரவை மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம சர்க்கரை சேர்க்குறப்ப
ரொம்ப வந்து ரவை மெல்ட் ஆகும். அதனால் அளவாக வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். இந்த தேங்காய் பால்லையே வந்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ரவை நல்லா ஊறி வரணும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ரவையை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ கரண்டியில் எடுக்கிறப்ப பாருங்கள், நல்லா ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி இந்த பக்குவத்தில் ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இது கரண்டியை திருப்பி போட்டு இது மதிக்க நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கரண்டியால் இதை மசிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அப்போ வந்து நல்லா சாஃப்டாக புசுன்னு மேலே எலும்பி வரும். சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ரவையை நல்லா மசிச்சு கொடுத்ததும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்த உடனேயே பார்த்திங்கன்னா ரவை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சர்க்கரையை வந்து பொடி பண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற விடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மீதமுள்ள பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டியால் ஒரு பக்கமாக நல்லா சுற்றி இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை வந்து ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம இதை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்துகிட்டு போய் எண்ணெய் சட்டியில் அப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் சின்ன குழிக்கரண்டியை பயன்படுத்தி இந்த ரவா அப்பத்தை ஊற்றி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அப்போ வந்து நல்லா பெருசாக வேணும்னா பெரிய குழிக்கரண்டியை எடுத்து அப்பத்தை எண்ணெய் சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா மேலே எலும்பி வந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து அப்பத்தை வெளியே எடுத்துக்கலாம். பெரிய அப்பமாக வேணும்னா இது வரைக்கும் பெரிய குழிக்கரண்டியில் அப்பத்தை ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அப்பம் நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு அப்பமும் ஊற்றி எடுத்துக்கலாம். கலர் மாறினதும் எண்ணெய் சட்டியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டான இந்த ரவா அப்பம், ரவா பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் 1 வாரத்துக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரவை பணியாரம், செட்டிநாடு, தேன்குழலும் இருக்குது. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி தீபாவளி.